குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலயமா ஜாதகங்கள் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா திசா புத்தி பலன்கள். அதாவது நம்ம நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும், நடக்கவிருக்கும் சம்பவங்களையும் திசா புத்தி அந்தரம் பிராணம் சூட்சமம் தேகம் மூலமா கண்ட்ரோல்ஸ் பண்ணுதுங்க. திசா என்பது ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம ஆட்சி செய்வது. அதனுடைய காலகட்டத்தில் நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையும் தசை நடத்தும் கிரகம் முடிவு செய்யுங்க. அந்த கிரகத்தின் தன்மைகளும் அதோட கேரக்டர்ஸும் அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்னம் 3-6 கூடிய புதன் திசை நடக்குதுன்னா புதனோட காரகத்துவங்களை அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா புதன்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா இளமை, துருதுருப்பாக இருக்கிறது, ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறது, இது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி கடனை புதன் தான் கொடுப்பாரு, கடன் ஏற்படும். இது மாதிரி இந்த திசா புத்திகள் மூலயமா நவ கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போது உங்கள் ராசி மீன ராசின்னு வச்சுக்கலாமே. உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற முதல் திசை பார்த்தீங்கன்னா சனி திசை. இதுவே உங்கள் ராசி மிதுன ராசி. நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வர திசை ராகு திசை. இப்படி 120 வருடங்கள் மனிதரோட ஆயுட்காலம்னு நிர்ணயிச்சு விம்சோத்ரி தசா, விம்சோத்ரின்னா 120 வருடங்கள் இந்த திசை நம்ம ஒவ்வொரு பீரியட்ல நமக்கு வருதுங்க. கேது திசை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு 7 வருட கேது திசை வருங்க. அதே சுக்கிரனுக்கான இந்த திசா பார்த்தீங்கன்னா 20 வருடம், சூரியனுக்கான திசா பார்த்தீங்கன்னா 6 வருடம், சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருடம், செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 7 வருடம், ராகு திசா பார்த்தீங்கன்னா 18 வருடம், குரு திசா பார்த்தீங்கன்னா 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம். இப்போ இந்த திசைகள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களையும் தீர்மானிக்கணும். திசை நடத்தும் கிரகம் இந்த திசை, இப்போ ஒரு திசை நடக்குது, இப்போ 10 வருஷம் சந்திர திசை நடக்குதுன்னா அதுல மிச்சம் 9 கிரகத்தோட புத்திகளும் சந்திர திசை சந்திர திசை செவ்வாய் புத்தி, சந்திர திசை ராகு புத்தி அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் குறிப்பிட்ட காலம், ஒவ்வொரு வருஷம் எக்ஸாக்டாக வராது, ஒரு 8 மாதம் 6 மாதம் அப்படி குறிப்பிட்ட காலம் உங்களை அந்த 9 கிரகங்களும் திசை நடத்துகிற கிரகத்துக்கு கட்டுப்பட்டு அது இயங்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை தீர்மானிக்குங்க. இப்போ இந்த ஒவ்வொரு திசையும் நல்லபடியா இருந்தா, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குது, அதுல சுக்கிரன் நல்ல உங்க லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் வாங்கி நல்ல இடத்துல உட்காந்து பண்ணியிருந்தா திசை நடத்திருந்தா எப்படி இருக்கும்? இல்ல அவரே கெட்டு போயிருந்து உங்களுக்கு திசை நடத்துறாரு, அப்போ அந்த திசை ஃபுல்லா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் திசை நடத்த வருதுன்னா அதோட கேரக்டர் உங்களுக்கு தெளிக்கும். இப்போ கேது திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாரு கூடயும் நீங்க ஒரு உறவு நிலை சிக்கல்களை ஃபீல் பண்ணுவீங்க, தனியா இருப்பீங்க, எதையா பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அதிகமான உங்களுக்கு நாணம் பிறக்கும். அந்த சமயத்துல நம்ம என்ன தெய்வத்தை வழிபடணும், இதை பத்தியெல்லாம் பின்வரும் வீடியோக்கெல்லாம் நான் பேச போறேங்க. இப்போதைக்கு நம்ம திசை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் புத்தி. திசைங்கிறது ஜெனரல் மேனேஜர் மாதிரிங்க. புத்திங்கிறது ஜெனரல் மேனேஜருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மேனேஜர், ஏரியா மேனேஜர் மாதிரி, இல்லை ரீஜனல் மேனேஜர் மாதிரி. இப்படி திசை நடத்துகிற கிரகத்துக்கு புத்தி நடத்துகிற கிரகம் கட்டுப்பட்டு வேலை செய்யுங்க. இப்படி அது எப்படி வேலை செய்ய போகுது, இப்போ ஒவ்வொரு கிரகத்தோட திசைகள் எத்தனை வருஷம், அது எப்படி வேலை செய்யும், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இதை பற்றி நம்ம வீடியோஸ் பின்வரும் காலங்களில் நம்ம போட போகிறோங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.